ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக தகவல்களையும் ஒரு ஜோதிட பரிகாரங்களையும் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு ஈஸியானது கிடையாது. வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்போம். ஸோ அந்த இது அதிர்ஷ்டமாகவும் இருக்கும், ஆபத்தாகவும் இருக்கும். ஆனால் நம்ம நினச்ச மாதிரியே நம்ம வாழ்க்கை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு கேள்விக்குறியாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, அப்பப்போ நமக்கு கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிக்காமல் செயல்பட்டது தான். பொதுவாக நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ கிரகங்களால் எல்லாமே நடக்குங்கிறத மெயினாக நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் ஜோதிடர்கள் சொல்ல வரக்கூடிய கூற்று. கிரகங்கள் நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்குமே நமக்கு ஒரே மாதிரியே இருக்காது. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நிமிஷமே மாறிக்கிட்டே இருக்கும். அதற்கேற்ப அப்பப்போ பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டால் ஆபத்து இல்லாமல் தப்பிக்கொள்ளலாம். இப்போ நம்ம ராசிக்கு படிக்கணும் அப்படின்னு நினச்சா போதாது, அதுக்கு கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன படித்தா கரெக்டாக இருக்குங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி கிரகங்கள் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செயல்பட்டாவே நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆக்சுவலி இப்போ ஆகஸ்ட்டில் சூரிய கிரகணமானது சமீபத்தில் நடந்தது. அதுக்கப்புறமேட்டு அந்த கிரகங்களால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. ஏன்னா கிரகணம் நடந்தது இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலும் கிரகணம் நடந்தது இந்தியாவில் நடந்ததுடைய இதனால் கிரகங்களிடையே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த கிரகநிலைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களோட அடிப்படையில் கும்ப ராசியில் பிறந்த நேர்களுக்கு ஆகஸ்ட் 18க்கு பிறகு இந்த அதிசயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி குறிப்பிடப்பட்ட அந்த அதிசயங்களை தான் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன அதிசயம் நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும். அதனால் என்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக ஷேர் பண்ண போகிறேன். கும்ப ராசிக்காரங்க என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கிரகநிலைகளால் தானே எல்லாமே நடக்குது. அப்போ முதல்ல கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ராசியில் ராகு சந்திரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி வக்கரத்தோடு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சூரிய புதன் குரு, கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதில் ராசியில் 2 கிரகங்கள் சேர்க்கை, அப்புறம் பஞ்சமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, கலஸ்தரஸ்தானத்தில் 2 கிரக சேர்க்கை, இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கிறதுனால உங்களோட ராசிக்கு பலன்கள் இன்னும் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ கிரகநிலைகள் இப்படியே அமையுமான்னு கேட்டிங்கன்னா கிரக மாற்றங்கள் வேறு இருக்குது. கிரக மாற்றங்களில் சூரிய பகவான் ரணருண ரேகஸ்தானத்தில் இருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் புதன் பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த 2 கிரக மாற்றங்களும் இருக்குது. கிரக மாற்றங்கள், கிரக அமைப்புகள் இதெல்லாம் வைத்து தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்படுது. ஸோ இப்போ என்ன பலன்கள் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன் பெறுங்க. ஆக்சுவலி அனைத்து விதத்திலுமே ஆதரவற்றவர்களை ஆதரிக்கிறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. எந்த விதமாக இருந்தாலும் அவங்க ஆதரவற்று இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சால் அதில் ஆதரிக்கிறதுல எந்த ஒரு தயக்கமும் காட்டாமல் ஆதரிப்பீங்க. இந்த குணத்தோடு நீங்கள் செயல்படுறதுல வல்லவர்கள்னு என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. எதிரிகளாக இருந்தால் கூட அவங்க ஆதரவற்று இருக்கிறாங்கன்னா அவங்கள ஆதரிக்கிற குணம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். இந்த பெருத்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 18க்கு பிறகு
பொன்பொருள் சேரப்போகுது. இதுக்கு முன்னாடி பொன்பொருள் சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய டவுட்டு தான். பொன்பொருள் சேராமல் நிறைய தடைகள் வந்து அதை சேர்த்துறதுல இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பொன்பொருள் சேர்வதற்கு யோகங்களானது உருவாகுது. அதே போல் வாகன யோகம் உண்டாகும். வாகனம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக அதற்கான முயற்சியில் இறங்குங்க. இப்போ நீங்கள் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வாங்கிறது ஈஸியாக இருக்கும். அப்புறம் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பங்கேறுங்க. ஏன்னா வாய்ப்பு வரும்போதே வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதனால் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சந்தோஷமாக இருங்க. அப்புறம் மன மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும். ஸோ மன மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும்போது அந்த சம்பவங்களையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சம்பவங்கள் சின்னதோ பெருசோ, ஆனால் அந்த சம்பவங்களை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்னும் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதனால் மனமகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும்போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அதிர்ஷ்டகரமான மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் 18க்கு பிறகு கிரகங்களால் ஏற்படும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் எதிர்பாராத வகையில் நிறைய கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கிறது ஈஸியாக காணப்படும். மெயினாக வியாபார தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரிடும். அதனால் வியாபார தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ளுங்க. தொழிலில் விரிவாக்கத்திற்கான பண உதவியெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பண உதவி கிடைக்கும். பங்குதாரர்களோடு இருந்து வந்த கசப்புணர்வு நீங்கும். அதனால் பங்குதாரர்கள்கிட்ட எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா பங்குதாரர்கிட்ட இருந்து வந்த கசப்புணர்வு நீங்கிறது இப்போ உறுதியாயிடுச்சு. அப்போ இன்னும் இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஸோ தொழில் வியாபாரத்தில் இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் உங்கள் ராசிக்கு பெருகுங்க. அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை முற்றிலும் இந்த ஆகஸ்டில் 18க்கு பிறகு குறையும். முயற்சிகளில் என்ன நீங்கள் செய்தாலும் சாதகமான பலன் கிடைக்கும். கடினமான காரியங்களையும் திறமையாக செய்தீங்கன்னா முடிக்க முடியும். அதனால் கடினமான காரியங்களை திறமையாக செய்ய முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது நிலவும். பிள்ளைகளால் பெருமையானது உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குடும்பத்தினருக்காக பொருட்களை வாங்குவீங்க. அதோடு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் ஏற்படும். தாயார் வழி உறவினர்களோடு உறவு நல்ல நிலையில் நீடிக்கும். ஸோ குடும்பத்துலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் மகிழ்ச்சி இருக்கும். ஸோ குடும்பத்துலேயும் மகிழ்ச்சி, உத்தியோகத்துலேயும் நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கும், தொழில் வியாபாரத்துலேயும் நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் நினைத்ததை கரெக்டாக பாசிட்டிவாக செயல்பட பாருங்கள். அப்புறம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதிய தொடர்புகள் மூலம் லாபம் உண்டாகும். அதனால் புதிய தொடர்புகள் எது வந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மனமகிழும்படியான நிகழ்ச்சிகள் கூட நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். அப்புறம் மாணவர்களுக்கு ஸ்பெஷலாக கல்வியில் முன்னேற்றங்கிறது இந்த ஆகஸ்ட் 18க்கு பிறகு காணப்படும். பாடங்கள் படிப்பது பற்றிய கவலையெல்லாம் நீங்கும். அதோடு புதிய நட்பால் மகிழ்ச்சி அடைவீங்க. ஸோ புதிய நட்பை வந்தால் அதை ஏற்றுக்குங்க. அதனால் மகிழ்ச்சி அடைகிறது உங்களுக்கு இருக்குது. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடப்படுது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி இப்போ சேர்வாங்க. அதனால் உறவுங்கிறது பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது ஏற்படும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பிடப்படுது. கலைத்துறையை சேர்ந்தவர்கள் எல்லாத்துலேயுமே கவனம் தேவை. எதிர்பாலினத்திடம் பழகும்போது எச்சரிக்கை அவசியம். எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது நல்லது. அதோடு கடன் கொடுப்பது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா இதில் ரிஸ்க் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஆபத்து வரும், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு குறிப்பிடப்படுது. ஸோ உங்கள் ராசிக்கு எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ நீங்கள் பரிகாரமாக இனி சிவனை வணங்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இதனால் துன்பங்கள் போகும், மதிப்பு மரியாதை அதிகரிக்கும்.
அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் கும்பராசியாக இருந்தால் இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.